நாளைக்கு 30ஆந்தேதி மறந்துடாமல் அப்பாவை பார்க்க போ. முக்கியமான விஷயம், ஷூ போட்டு இன் பண்ணி ஃபார்முலா போ. அப்பா எது சொன்னாலும் கோவப்பட்டுறாத, பொறுமையா இரு. சார் 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 சிலிண்டருக்காரன் வரேன்னா அந்த சிலிண்டர் எடுத்து வெளியில் வந்து சார் அரிசி மிஷின் மேலே 500 இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு நம்ம எப்போயும் கறி வாங்குவோம்ல, அங்கே போய் 2 கிலோ கறி மட்டும் வாங்கிடுங்க. சார் யாருப்பா நீ? நான் பார்த்தாவே இல்லையே. நீ யாருப்பா உள்ள வந்தா? இல்லை உங்கள் பொண்ணும் நானும் லவ் பண்ணுறோம். நீங்கள் இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்கல்ல பார்க்குறதுக்கு. 31ஆந்தேதி பார்க்க வர சொல்லியிருந்தீங்க சார். நான் எதுக்குப்பா உங்களை பார்க்க வர சொல்கிறேன்? இல்லை சார், உங்கள் பொண்ணும் நானும் லவ் பண்ணுறோம், அதான் நான் பார்க்க. இல்லை சார், பார்க்க வர சொல்லியிருந்தீங்கல்ல இன்னைக்கு என்னைய. என்னப்பா நான் பார்க்க வர சொல்லுங்களேன்? இல்லை, காலையில் 10 மணிக்கு பார்க்க வர சொன்னதா உங்கள் பொண்ணு சொன்னாங்க, அதான் நீங்கள் என்னை பார்க்க வர சொல்லியிருந்தீங்க. என் போய் அமெரிக்கா போய் 3 வருஷம் ஆச்சு. ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணியா? இல்லை சார், ரியலாக தான் சார் லவ் பண்ணுறோம். அமெரிக்காவா? இல்லை சார், அங்கெல்லாம் போனது இல்லை சார். அப்புறம் எப்போ நீ என் பொண்ணை லவ் பண்ணியிருக்க முடியும்? என் பொண்ணை நீ முதல்ல பார்த்துருக்காரு. என் பொண்ணு அமெரிக்கா போய் 3 வருஷம் ஆச்சுடா. முட்டா போயிடு போனா முதல்ல வெளியில். நீ இங்கேருந்து சொல்லுவாரா? இல்லை பார்த்தா ஒரு பொண்ணு நானும் லவ் பண்ணுறோம், பார்க்க வர சொல்லியிருந்தாரு. இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியே சொல்லியிருந்தாரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? அவன் பொண்ணு பார்த்து போய் 3 வருஷம் ஆச்சு. அதாவது மிலிட்ரியா, அதாவது சுட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா முறை பார்த்து வாயில் வந்துட போகுது. என்னை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு. பக்கத்து வீட்டு பையன் வந்து துப்பாக்கி வச்சிருக்காரு, சுற்றுவாரு. முன்னாடி விளையாடுறீங்களா? நீ கீழ் வீட்டுக்கு போயிட்டியாப்போ? சாரி, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சால்ட்டா சொல்கிறேன். நேரம் இருந்தாலும் எனக்கு தங்குதி இருப்பான். போன வை. சார் தருணா? ஆமாம் சார், வாங்க. டீ காஃபி சாப்பிட்டியாப்பா?
பழக்கல்ல சார். எங்கேருந்து பார்க்குற? புதூர்ல இருந்து வரேன் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? பிலிப்ஸில் பிலிப்ஸில் என்ன ஜாப்? சரி, மாதம் எவ்வளோ சேலரி வாங்குவீங்க தம்பி? 25,000 ரூபா இப்போதைக்கு வாங்குறேன் சார். லாஸ்ட் மந்த் சேலரி ஸ்லிப் இருக்கா? இப்போதான் ஜாயின் பண்ணி 3 மாதம் தான் சார் ஆகுது. சேலரி ஸ்லிப் இன்னும் கொடுக்கல சார். பேங்க்கில் சேலரி கிரெடிட்டாக இருக்கும்ல, அந்த மெசேஜை காட்டுப்பா. இன்னைக்கு தேதி என்ன? 30 சார். மார்க்கெட்டிங்கில் எங்கேயாவது 30ஆம் தேதி லீவ் தருவாங்களா? உங்களுக்கு டார்கெட் ப்ரெஷர்லாம் இருக்கும்ல. மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு 30ஆம் தேதி வரேன்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கி வேலையில் இல்லைங்கிறது. என் பொண்ணுகிட்ட விசாரிச்சிட்டேன். இந்த சின்ன லாஜிக் கூட தெரியலையப்பா உனக்கு. வேலையை விட்டு எத்தனை மாதம் ஆச்சு? 8 மாதம் சார். ரெஸ்யூம் இருக்கா? என்ன சார்? ரெஸ்யூம் வாட்ஸ்அப்பில் பாருங்கள். எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்களா? வேலை இல்லைன்னா ரெஸ்யூம் வாட்ஸ்அப்பில் தானே இருக்கும், அதான் கேட்டேன். என் நம்பருக்கு அனுப்புங்க. என் நம்பர் இருக்கு சார். ஆகா, மாமனார் ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவார் போல. ஏன்ப்பா எக்ஸ்பீரியன்ஸே உன்னோடது இல்லை. அப்போ ஒரு கம்பெனியில் உருப்படியாக வேலை பார்க்கல. எந்த கம்பெனியில் தான் அதிக நாள் வேலை பார்த்துருக்கா? பிலிப்ஸில் தான் சார். 3 மாதம். 3 மாதம். தம்பி இப்படி இருந்தால் என் பொண்ணை எப்படி நல்லா பார்த்துப்பீங்க? எந்த நம்பிக்கையில் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? நீங்கள் வேலை தேடுறதே பெரிய வேலையாக வச்சுருக்கீங்க. தம்பி வேலை பார்க்குற இடத்துல டார்கெட் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதுவே உங்களால் தாங்க முடியலன்னா குடும்ப ப்ரெஷர் எப்படி தாங்க போகிறீங்க? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என் பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது. 24 வயசில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ உங்களுக்கு 2 வருஷம் டைம் இருக்குது. நல்ல கம்பெனியில் வேலை பார்த்து இன்க்ரிமெண்ட் வாங்க. ஏன்னா ஒரே கம்பெனியில் 2 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். 2 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க, கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். இப்போ கிளம்பு. என்னாச்சு? 2 வருஷம் கழிச்சு வரவா என்னன்னு சொல்றேன்னு இருக்காரு. நாமக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சிருக்காரு. கம்பெனியில் வேலைக்கு செஞ்சு குறைஞ்சி 2 வருஷமாக வேலை பார்க்கணுமா? 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொண்ணை கேட்டுருக்காரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது கம்பெனி பார்த்து வேலைக்கு போகணும். இப்போ எல்லாம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே கிடைச்சாலுமே அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம ஒரே மாதத்தில் அனுப்பி வச்சுருக்காங்க. நான் படித்த படிப்பு தகுந்த வேலை எங்கே கிடைக்குது? மிடில் கிளாஸ் லைஃப்பை பார்த்தே ஆகல. காலேஜ் படிக்கிற வரையும் தான் ஜாலியாக விளையாட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டாலே கமிட்மெண்ட்டில் வந்துடுவோம். பிடிக்கவே இல்லைனாலும் அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். கடன் வாங்கியாவது நம்ம அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் உங்கள் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும். அதுக்குள்ளே நமக்கு வயசாகிடுச்சுன்னா எங்கேயாவது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும். இந்த கடன் கிடச்சி அப்பாடா கடன் முடிச்சு நினைச்சோம்னா அதுக்குள்ளே நம்ம குழந்தைங்க கிடந்து அது ஸ்கூலில் சேர்க்குற வயசாகிடும். ஸ்கூல் சேர்த்துனா 5,000 10,000 வருது, 40,000 50,000 வருது. அதுக்கு எங்கேயாவது கடை வாங்கணும். கடை வாங்கி அதை அடைக்க இப்படி போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கை. எங்கள் அப்பா எங்களை படிக்க வைக்கும் போதெல்லாம் அப்போ உள்ள பொருளாதாரம் விலைவாசி எல்லாம் அவர் சம்பளத்தோடு அதிகமாக இருந்துச்சு. இப்போ உள்ள பொருளாதாரம் விலைவாசி எல்லாம் என் சம்பளத்தோடு அதிகமாக இருக்குது. பேசி என்ன பண்ணுறது? அதுதான் போவோம். அதே மணி போயிட்டு